பாட்டி வந்து எல்லாருமே வந்து சீட்டு எழுதி அங்கே வைங்க, அவங்களோட ஆசை வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சீட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து ராஜலக்ஷ்மி வந்து சீட்டு எழுதுகிறாங்க. இந்த மாதிரி என் பையனுக்கு மகாவோட வாழ விருப்பமே இல்லை, ஆனால் எதனால் வந்து அவளை வந்து வெறுக்காமல் இருக்கான்னு தெரியல, ஏன் வந்து அவள் சொல்கிறதெல்லாம் செய்கிறானோ தெரியல, ஆனால் சீக்கிரமாகவே வந்து மகாவை விட்டு அவன் பிரியணும், அவன் நல்ல வாழ்க்கை அவனுக்கு அமையணும், அதே மாதிரி அவன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து ராஜலக்ஷ்மியோட வீட்டுக்கார் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து வேண்டிக்கிறாரு இந்த மாதிரி மகாவும் சூர்யா ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு. அடுத்து ஒவ்வொருத்தராக வந்து எழுதிட்டே இருக்காங்க. ஐஸ்வர்யா வந்து எனக்கு நிறைய வந்து இந்த வீட்டில் மரியாதை கிடைக்கணும், நான் வந்து இந்த வீட்டில் வந்து பெரிய ஆளாக இருக்கணும், அதே மாதிரி எனக்கு நிறைய பணம் அதே மாதிரி அந்தஸ்து எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. உடனே வந்து ஐஸ்வர்யா எழுத பார்த்து இவ எழுதுவப்பல் இருக்கே, இன்னும் எவ்வளோ எழுத போகிறாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க சித்ரா. அடுத்தது சித்ராவும் அவங்க பையனும் வந்து வேண்டிக்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த வீட்டில் வந்து சரியான வந்து மரியாதையே இல்லை, அதனால் ராஜலட்சுமியோட நான் தான் வந்து மரியாதையோடு இருக்கணும், அதே மாதிரி இந்த மகாவையும் இந்த ஐஸ்வர்யாவையும் வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க பையனும் வந்து கௌதமும் வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஐஸ்வர்யா ஒழியணும், அப்போ தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாரு. எனக்கு நல்ல பெரிய இடத்துல பொண்ணாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேண்டிக்கிறாரு. தாத்தாவும் பாட்டியும் வேண்டிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து நான் சுமங்கலியாக போகணும் பாட்டி வேண்டிக்கிறாங்க. தாத்தா வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நான் இருக்கிற வரைக்கும் என் குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே சூர்யா வந்து எழுதிட்டு இருக்கிறது மகா என்ன பண்ணுறாங்க, பின்னாடி வந்து அப்படி பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சூர்யா வந்து அப்படியே மறைச்சிடுறாரு. மகா வந்து என்ன தான் எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா வந்து சூர்யா வந்து எழுதுறாரு இந்த மாதிரி வந்து நான் நடிக்கிறேன், அது வந்து மகா தெரியாமல் என்னை விரும்ப ஆரம்பிக்கிறா, சீக்கிரமாகவே இந்த நடிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி இங்கே வைக்க கடவுளே, சீக்கிரமாகவே நான் நடிக்கிறதை நிறுத்தணும், அதே மாதிரி மகாவோட கடைசி வரைக்கும் ஒய்ஃபாக என்னால் ஏற்றுக்க முடியாது, அந்த உண்மையும் மகாவுக்கு வந்து புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாரு. மகா வந்து அவர் பாவம் எங்களுக்காக எவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு, அதனால் சூர்யாவோட ஆசைகளை நிறைவேற்றி வைங்க அவரோட ஆசைகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து வேண்டி எழுதுகிறாங்க. அடுத்து எல்லாரும் எழுதிட்டிங்களா, எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு விஜயும் வந்து எல்லாருமே வந்து அந்த சீட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த பவுலில் போட்டு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அடுத்து ஒரு இடத்துல எடுத்துகிட்டு வச்சிடுறாங்க சாமிக்கிட்ட. சரி எல்லாரோட ஆசைகளும் வந்து நிறைவேற கடவுளை வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க. மகா என்ன பண்ணுறாங்க, ஒரே யோசனை பண்ணுறாங்க, எப்படியாவது வந்து சூர்யா எழுதின அந்த சீட்டை படிச்சே தீரணும், அவர் என்னதான் எழுதியிருக்காரு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுல் கிட்ட போய் நிற்கிறாங்க. எடுக்கலான்னு போகிறாங்க. கரெக்டாக அங்கே வந்து விஜய் வந்துடுறாரு. அண்ணி அண்ணி அப்படின்றாரு. என்ன விஷயம் அப்படின்னோடனே, அண்ணி முக்கியமான விஷயம் அண்ணி, அனாமிகாவும் அவங்க பேரண்ட்ஸும் வராங்க, அனாமிகா பேரண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வரா, அதனால் கண்டிப்பாக கல்யாணத்தை பற்றி தான் பேச வராங்க, இங்கே வந்து கண்டிப்பாக ஏதாவது ஏடா குடம் பண்ணுவாங்க நீ, அதனால் ஏதோ பிரச்சனை ஆக போகுது எனக்கு பயமாக இருக்க நீ அப்படி சொன்னோன்னே, சரி விடுங்க உங்களுக்காக நான் பேசுகிறேன்னொன்னே, உண்மையாக நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாரு. என்னடா இது எடுக்கவே முடியல அப்படி சொல்லிட்டு மறுபடியும் எடுக்க போகிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்துடுறாங்க நம்ம வந்து காயத்ரி வந்து இன்னும் பூஜை வேலை முடியல அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி இப்போ எடுக்க முடியலையே என்ன பண்ணுறது, என்ன தான் எழுதியிருப்பாருன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக கோடீஸ்வரி அங்கே வந்துடுறாங்க. கோடீஸ்வரி ஃபேமிலி வந்துடுறாங்க. உடனே வந்து கோடீஸ்வரி வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து சூர்யாவுக்கு வந்து நன்றி சொல்கிறாரு. எல்லாருமே அவங்கள வந்து ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. அடுத்து வந்து பூஜை வேலை எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து மகா வந்து யோசிக்கிறாங்க, எப்படியாவது வந்து சூர்யாவை வந்து எழுதின சீட்டை கண்டிப்பாக வந்து நம்ம படித்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.